சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாமில் மொத்தமுள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணி வரை நடைபெற்றது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்கை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36%த்தையும் சேர்த்தால் 91.23% புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரியின் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டன. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் 2026 வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகாரிகள் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் கருவிகளுக்கு சீல் வைத்தனர். வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் முன்னிலையில் விதிமுறைகளின்படி இயந்திரங்கள் பாதுகாப்பாக மூடப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கண்காணிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முழு செயல்முறையும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முறையாக நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட், புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா நாளை சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. நாளை காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேளதாளம் முழங்க பூமழை பொழிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்களால் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடி மரத்தில் திருக்கொடி ஏற்றுகிறார். 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும். திருவிழா நவ காலங்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுறை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளது. வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் ஆண்டு பெருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு வேலூர் மறை மாவட்ட மேதகு ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலி நடைபெறுகிறது. இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவுக்கு வைர கிரீடம் டாக்டர் லூயி கண்ணையா குடும்பத்தினர் சார்பாக அவரது மகன் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவர்களால் சூட்டப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது. 20ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு பெருவிழா நிறைவு பெறுகிறது. எனவே வில்லியனூர் லூர்து அன்னை திருவிழாவில் பங்கேற்று அன்னை மரியாளின் ஆசீரை பெற பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திருவிழா ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்பர்ட், ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், அருட் சகோதரிகள், பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழாக்குழுவினர் மற்றும்
வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வில்லியனூர் தூய லூர்து திருத்தலத்தினுடைய 149வது ஆண்டு பெருவிழா நாளை காலை 5:30 மணி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. நாளை காலை எங்களுடைய அழைப்பை ஏற்று தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவருடைய தலைமையிலே காலை 5:30 மணிக்கு ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலியும், அதை தொடர்ந்து அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய திருக்கொடியானது திருத்தல ஆலயத்தின் முற்றத்தில் உள்ள கொடி மரத்தின் மீது ஏற்றப்பட்டு திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. மாலை திருத்தலத்து இறை மக்கள் அனைவர் சார்பாக அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்த ஆடம்பர தேர் பவனி நடைபெறும். தொடர்ந்து 9 நாட்கள் நவ நாட்கள் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சபரி வித்யாசம் மேல்நிலை பள்ளியின் 22வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராஜா ராமன் மற்றும் சக்தி கோச்சிங் சென்டர் முரளிதரன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் தாளாளர் அமுதவாணன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஹர்ஷவர்தினி இந்த ஆண்டிற்கான பள்ளியின் வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பித்து மாணவர்களின் கல்வியியல் மற்றும் விளையாட்டு சாதனைகளை பட்டியலிட்டார். மேலும் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் கல்வியோடு பன்முக திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய நடனங்கள், சிலம்பம், கராத்தே, யோகா போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக எல்கேஜி, யுகேஜி மாணவ மாணவிகளின் நடனம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் இருந்தன. அதில் பதற்றமானவை 209, கிரிட்டிக்கல் 5 இருந்தன. வாக்குப்பதிவு பணிகளில் 5000 அதிகாரிகள் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரி தேர்தலை கிர்கிஸ்தான், மால்டோவா, மங்கோலியா, பூடான் உட்பட 6 வெளிநாடுகளில் இருந்து 9 உறுப்பினர்கள் புதுச்சேரி வந்து பார்வையிட்டனர். எஸ்ஐஆர் திருத்தத்தின் போது 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 9.5 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். ஏற்கனவே மொத்தம் 12,591 தபால் வாக்குகள் பதிவாகின. முதல் முறை வாக்காளர்கள் 24,919 பேர் இருந்தனர். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை முதலே அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க வந்தனர். நீண்ட வரிசையில் நின்று இளையோர் தொடங்கி முதியோர் வரை வாக்களித்தனர். பாகூரில் கூப்பன் விநியோக தகராறு, திருக்கனூரில் பாஜக காங்கிரஸ் மோதலால் தடியடி போன்ற சிறு சிறு சம்பவங்கள் மட்டும் நிகழ்ந்தன. காலை 9 மணிக்கு 17.43% வாக்குகளும், முற்பகல் 11 மணிக்கு 37.01% வாக்குகளும், பகல் 1 மணிக்கு 56.83% வாக்குகளும், பிற்பகல் 3 மணிக்கு 72.4% வாக்குகளும், மாலை 5 மணி நிலவரப்படி 86.92% வாக்குகளும் பதிவானது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காத்திருப்போருக்கு டோக்கன் தந்து வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி, மாஹே மற்றும்
ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று உற்சாகத்துடன் வாக்களித்தனர். புதுச்சேரி மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்தம் 90.47% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஊசுடு தொகுதியில் 94.39% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் 77.41% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேலும் புதுச்சேரி மாவட்டத்தில் 10,749 தபால் வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஆகவே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகளை சேர்த்து மொத்தம் 7,29,172 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது புதுச்சேரி மாவட்டத்தின் மொத்தம் இறுதி நிலவரப்படி 91.83% வாக்குகள் பதிவானது. இதுவரை நடந்த தேர்தல்களில் இதுவே உச்சமாகும். நாட்டிலேயே திரிபுராவில்தான் 88% வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதையும் தாண்டி புதுச்சேரியில் பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் அலுவலர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. பின்னர் தேர்தல் ஆணைய வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்றப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன.